Preparation of alkenes. So இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக். இது இந்த ஆல்கீன்ஸ் ப்ரிப்பரேஷன் இருக்கக்கூடிய நிறையா ரியாக்ஷன்ஸ் வந்து 12th உனக்கு இதே ரியாக்ஷன்ஸ் திரும்ப வரும். ஓகே, அதனால் இதை நல்லா கவனமாக பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. புரியாத இடத்துல கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ தேர் ஆர் டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆல்கீன்ஸ். ஃபஸ்ட்டு வந்து ஆல்கஹால்ஸ்லேருந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆல்கீன்ஸ் டைட்டில் போட்டுக்கோ, ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆல்கீன்ஸ் அப்படின்னு டைட்டில் போட்டுக்கோ நோட் புக்கில். ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து ஏசிடி, ஆசிட் கேட்டலைஸ்ட் டீஹைட்ரேஷன். ஆசிட் கேட்டலைஸ்ட் டீஹைட்ரேஷன். அதில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஆசிட் வந்து சல்ஃபியூரிக் ஆசிட். சல்ஃபியூரிக் ஆசிட்க்கு வந்து ரெண்டு ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஒன்று வந்து டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட்டாக ஆக்ட் பண்ணும், இன்னொன்று ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டாக ஆக்ட் பண்ணும். அது ஏன் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டாக ஆக்ட் பண்ணுறதுன்னா, சல்ஃபியூரிக் ஆசிடில் சல்ஃபரோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் பார்த்தோன்னா +6 வரும். இதுக்கு -8, இதுக்கு +2, இதுக்கு +6 வரும். சல்ஃபருடைய ஹையஸ்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட் +6. அதாவது அதில் இருக்கிற வேலன்ஸ் எலக்ட்ரான் வந்து 6 தான் இருக்கும். அது இந்த சல்ஃபியூரிக் ஆசிடில் 6 எலக்ட்ரானையும் அது லூஸ் பண்ணிடுறதுனால ஃபர்தராக அதால் எலக்ட்ரானை லூஸ் பண்ண முடியாது, கெயின் தான் பண்ண முடியும். ஸோ அது கெயின் பண்ணுறதுனால இட் will undergo reduction, therefore it will act as an oxidizing agent. ஓகே, அந்த பாயிண்ட்டை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ நம்ம இந்த ரியாக்ஷனில் வந்து சல்ஃபியூரிக் ஆசிடினுடைய டீஹைட்ரேட்டிங் கெப்பாசிட்டியை தான் யூஸ் பண்ணிக்க போகிறோம். சே ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ டேக் ஈத்தனால் எடுத்துட்டு அதில் சல்ஃபியூரிக் ஆசிட் போட்டோன்னா இட் இஸ் ஆக்ட் ஆஸ் அ டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட்னு சொன்னேன் இல்லையா. வாட்டர் மாலிக்யூல் ரிமூவ் ஆகிடும். ரிமூவ் ஆகிட்டுனா மிச்சம் என்ன இருக்கும்? C2H4 இருக்கும். ஸோ C2H4ன்றது அல்கீன், CH2 டபுள் பாண்ட் CH2. அதே மாதிரி ப்ரோபனால் எடுத்துட்டு அதில் சல்ஃபியூரிக் ஆசிட் போட்டேன்னா இந்த இடத்துல வாட்டர் மாலிக்யூல் போயிடும். யூ வில் கெட் ப்ரோபீன் அப்படின்னு வரும். ஓகே, ஸோ இதோட மெக்கானிசம் இஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது வந்து ஓவரால் ரியாக்ஷன். இது மெக்கானிசம் தெரிஞ்சுக்கணும், இந்த ரியாக்ஷன் எப்படி நடக்கிறது அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட்டு என்ன, ஒரு மெக்கானிசம் ஸ்டடி பண்ணும்போது ஒரு ரியாக்ஷனில் எந்த காம்பவுண்ட் வந்து ரியாக்ஷனை ஸ்டார்ட் பண்ணணும்னு பார்க்கணும். யூஸ்வலாக ரியேஜென்ட்டு தான் வந்து ரியாக்ஷனை ஸ்டார்ட் பண்ணும். ஸோ இதில் ரியேஜென்ட் என்னது? சல்ஃபியூரிக் ஆசிட். சல்ஃபியூரிக் ஆசிட் இந்த ரியாக்ஷனை ஸ்டார்ட் பண்ணும். அது என்ன பண்ணும்? சல்ஃபியூரிக் ஆசிட் அது ஆசிட் இல்லையா, அதனால் இட் வில் டிசோசியேட் டு ப்ரொடியூஸ் H+ அண்ட் HSO4- ஃபார்ம் ஆகிடும். ஸோ இதுக்கு பேர் கான்ஜுகேட் பேஸ்ன்னு பேர். அது நம்ம ஈக்குலிபிரியம் சாப்டரில் படிப்போம். இப்போ நீ ஜஸ்ட் நேம் மட்டும் தெரிஞ்சுக்கோ. ஸோ H+ ஜென்ரேட் ஆகுது. H+ இஸ் அன் எலக்ட்ரோஃபைல். அப்படின்னா என்ன அர்த்தம்? இட் நீட்ஸ் எலக்ட்ரான். தேர்ஃபோர் இது எலக்ட்ரான் எங்கே கிடைக்கும்னு போய் பார்ப்போம். ஸோ இன்னொரு மாலிக்யூல் பார்த்தோன்னா நம்மளுக்கு என்ன இருக்குது? ரியாக்டன்ட் ஆல்கஹால் இருக்குது. ஆல்கஹாலில் இருக்கிற ஆக்சிஜனில் 2 லோன் பேர் இருக்குது. ஸோ இந்த H+ வந்து இந்த லோன் பேர் கிட்டக்க வரும். ஸோ இந்த லோன் பேர் கிட்ட வந்து இங்கே அட்டாச் ஆகும். திஸ் ஆக்சிஜன் வில் டொனேட் 1 லோன் பேர் டு தி ஹைட்ரஜன் அண்ட் வில் ஃபார்ம் அ கோஆர்டினேட் பாண்ட். ஸோ இட் ஃபார்ம்ஸ் அ கோஆர்டினேட் பாண்ட். அப்போ பார்த்தோன்னா ஆக்சிஜனுக்கு வந்து அந்த லோன் பேரை லூஸ் பண்ணிட்டதுனால அதுக்கு ஒரு ப்ளஸ் சார்ஜ் வந்துடும் அந்த இடத்துல. ஸோ ஆக்சிஜனுக்கு பார்த்தோன்னா 3 பாண்ட் இருக்கும். இது ஒன்று, இது ஒன்று, இது ஒன்று, 3 பாண்ட் இருக்கும். ABCன்னு 3 பாண்ட் இருக்கும். இப்போ இந்த 3 பாண்டில் வந்து ஏதாவது ஒரு பாண்டு உடையணும். ஏன்னா ஆக்சிஜன் வந்து செகண்ட் மோஸ்ட் எலக்ட்ரோ நெகட்டிவ் எலமெண்ட். அதனால் அதில் பாசிட்டிவ் சார்ஜ் அது ஹோல்டு பண்ணாது. அதனால் அது ஏதாவது ஒரு பாண்டை உடச்சி அதிலேருந்து ஒரு லோன் பேரை எடுத்துட்டுரும் அது. ஸோ எந்த பாண்டு உடையுன்னு பார்த்தீங்கன்னா, ஏ உடஞ்சதுன்னா திருப்பி ஈத்தனால் தான் வரும். இந்த பாண்டு உடஞ்சதுன்னு சொன்னால் ஈத்தனால் தான் வரும். பி உடைஞ்சாலும் திருப்பி ஈத்தனால் தான் உனக்கு வரும். அதனால் என்ன ஆகும்? சி தான் உடையும். சி உடையும் போது அதில் இருக்கிற லோன் பேரை இந்த ஆக்சிஜன் எடுத்துட்டு வாட்டர் மாலிக்யூலாக வந்துடும். வாட்டர் மாலிக்யூல் இஸ் a வெரி குட் லிவிங் குரூப், தெர்மோடைனமிக்கலி ஸ்டேபிள் காம்பவுண்ட். அது வெளியில் வந்துடும். அது வெளில வந்தோடனே மிச்சம் இங்கே என்ன ஃபார்ம் ஆகிருக்கும்? CH3CH2+ கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகும். A primary carbocation will be formed. Okay, so இந்த பிரைமரி கார்போகேட்டையான் வந்து இங்கே ஃபார்ம் ஆனதுக்கப்புறமா இந்த ஃபஸ்ட் ரியாக்ஷனில் என்ன மிச்சம் இருக்குது? இந்த கான்ஜுகேட் பேஸ் மிச்சம் இருக்குது. ஓகே, ஸோ இந்த பேஸ் என்ன பண்ணுன்னா ஆசிட் கூட தான் ரியாக்ட் ஆகும். அதுவும் உனக்கு 10th நீ படிச்சிருக்க உனக்கு தெரியும். ஆசிட்னா என்ன? புரோட்டான் கூட ரியாக்ட் ஆகணும். புரோட்டான்னா என்ன? அசிடிக் ஹைட்ரஜன் கூட அது ரியாக்ட் ஆகணும். ஸோ இந்த கார்போகேட்டையானில் இருக்கிற இந்த கார்பனில் இருக்கிற ஹைட்ரஜன் வந்து இட் இஸ் அசிடிக் ஹைட்ரஜன்.
therefore base என்ன பண்ணும், it will try to react with this acid and it will come out as sulfuric acid வெளில வந்துடும். ஸோ அது ஃபஸ்ட்டு திரும்ப வெளில வந்துடுறதுனால இது வந்து it acts as a catalyst. ஸோ இப்போ என்ன ஆகும், இந்த கார்பன் வந்து இந்த H+ வெளில போயிட்டதுனால இந்த பாண்டில் இருந்த எலக்ட்ரான் இதை எடுத்துட்டு C- இங்கே வந்துடும். இந்த இடத்துல பேன் அயானாக வந்துடும். இங்கே ஏற்கனவே கார்போ கேட்டையான் இருக்கு, ப்ளஸ் மைனஸ் பக்கத்தில் இருந்தால் அங்கே ஒரு பாண்டு ஃபார்ம் ஆகிடும் அந்த இடத்துல. ஸோ தேர்ஃபோர் ஆல்கீன் இங்கே உனக்கு ஃபார்ம் ஆகிடும். இது ஒரு மெத்தடு. இன்னொரு மெத்தட் என்னென்னா, இப்போது இந்த இடத்துல இங்கே இந்த CH3CH2O கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆச்சு இல்லையா, இந்த கார்போகேட்டையானுக்கு வந்து நவ் திஸ் இஸ் அன் எலக்ட்ரோஃபைல். இந்த எலக்ட்ரோஃபைலில் வந்து இதுக்கு எலக்ட்ரான் வேணும். இப்போது இதுக்கு எலக்ட்ரான் வேணும்னா இப்போ எலக்ட்ரான் கொடுக்கறதுக்கு யார் இருக்கா, திருப்பி இது கூட ரியாக்ட் பண்ணால் திருப்பி இதே தான் ஃபார்ம் ஆகும். அதனால் என்ன பண்ணுறது, சப்போஸ் இது ஆல்கஹால் கூட ரியாக்ட் ஆகலாம். ஸோ இன்னொரு மாலிக்யூல் ஆஃப் ஆல்கஹால் கூட ரியாக்ட் ஆச்சுன்னு சொன்னால் இதில் இருக்கிற இந்த லோன் பேர் வந்து இதுக்கு இந்த கார்போகேட்டையானுக்கு உனக்கு வரும். ஸோ அப்போ என்ன ஆகும் இந்த இடத்துல, ஸோ CH3CH2+, இந்த ப்ளஸ் வந்து CH3CH2+ வந்து it will attack the alcohol and it can form a compound like this. ஸோ நான் திருப்பி உனக்கு புரியணுன்றதுக்காக இங்கே எழுதுகிறேன். இங்கே பார்த்தோன்னா உனக்கு தெரியும். ஸோ CH3CH2+, if this reacts with another molecule of ethanol, CH3CH2OH கூட ரியாக்ட் ஆச்சுன்னு சொன்னால் இந்த லோன் பேர் கூட இது ரியாக்ட் ஆகும். லோன் பேர் கூட ரியாக்ட் ஆச்சுன்னு சொன்னால் இந்த மாதிரி ஒரு ஸ்பீஷீஸ் ஃபார்ம் பண்ணலாம் அது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்பீஷீஸ் ஃபார்ம் பண்ணும்போது என்ன ஆகும், ஆக்சிஜன் வந்து இதுக்கு லோன் பேரை கொடுத்துருச்சுன்னு சொன்னால் ஒரு கோஆர்டினேட் பாண்டு ஃபார்ம் பண்ணிடும் இந்த இடத்துல. அப்போது ஆக்சிஜன் ஹஸ் லாஸ்ட் இட்ஸ் லோன் பேர், தேர்ஃபோர் இட் வில் ஃபார்ம் அ பாசிட்டிவ் சார்ஜ் இங்கே இருக்கும். ஸோ திருப்பியும் வந்து இந்த 3 பாண்டில் எந்த பாண்டும் உடையும்னு. ஸோ இப்போ இந்த பாண்டை உடஞ்சா திருப்பி ஆல்கஹால் வெளில வந்துடும், இந்த பாண்டை உடஞ்சா திருப்பி ஆல்கஹால் வெளியில் வந்துடும். தேர்ஃபோர் இந்த பாண்டு உடையும் உனக்கு. ஸோ உடையும் போது என்ன ஆகும், H+ இது வெளில வந்துடும். இந்த பாண்டில் இருந்த 2 எலக்ட்ரானும் ஆக்சிஜன் எடுத்துன்றோம். ஸோ ஆக்சிஜன் இந்த ஒரு லோன் பேரை எடுத்துட்டுன்னு சொன்னால் H+ வெளில வந்துடும். H+ வெளில வந்தால் மறுபடியும் அது இந்த ஸ்டெப்பில் ரியாக்ட் ஆன மாதிரி HSO4 கூட கம்பைன் ஆகி சல்ஃபியூரிக் ஆசிட் ஃபார்ம் ஆகிடும். அகைன் சல்ஃபியூரிக் ஆசிட் இஸ் ரீஜெனரேட்டட் ஆஸ் அ கேட்டலிஸ்ட். இப்போ இங்கே பார்த்தோன்னா டைஈத்தைல் ஈத்தர் ஃபார்ம் ஆகிருக்குங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி பண்ணால் ஆல்கீன் ஃபார்ம் ஆகுது, இந்த மாதிரி பண்ணால் டைஈத்தைல் ஈத்தர் ஃபார்ம் ஆகுது. ஸோ இப்போ இது ஃபார்ம் ஆகுமா இது ஃபார்ம் ஆகுமா அப்படின்னு சொன்னால் it depends upon the reaction conditions. Okay, so temperature controlled reaction இது. ஸோ டெம்பரேச்சரை நம்ம மேனிப்புலேட் பண்ணோம்னு சொன்னோம்னா ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சரில் நமக்கு ஆல்கீன் கிடைக்கும், இன்னொரு டெம்பரேச்சரில் நம்மளுக்கு டைஈத்தைல் ஈத்தர் கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போது அந்த தெர்மோடைனமிக்ஸ் பார்ட் ஆஃப் த ரியாக்ஷன் பார்க்கலாம். இப்போ தெர்மோடைனமிக்ஸ் பார்ட்டில் பார்த்தோன்னா ஆல்கஹாலில் வந்து இந்த ரியாக்ஷனில் வந்து 2 சிக்மா பாண்டு உடையிறது, 2 சிக்மா பாண்டு உடஞ்சி ஒரு பை பாண்டு ஃபார்ம் ஆகுது, ஆல்கீன் ஃபார்ம் ஆகுது. ஓகே, ஸோ இதுக்கு வந்து நிறைய எனர்ஜி இருக்கிறதுனால இது அன்ஸ்டேபிளாக இருக்கும் அது. ஸோ ஒரு ரியாக்டன்ட் ஆல்கஹால் வந்து ஆசிட் கூட ரியாக்ட் ஆகி 2 ப்ராடக்ட் ஃபார்ம் பண்ணுறது. therefore entropy of the products is greater than the entropy of the reactant. therefore delta S is equal to SP minus SR. thermodynamicsல பார்த்துருக்கோம் நம்ம. entropy increase ஆகுது, therefore delta S is going to be positive. so delta S இந்த ஈக்குவேஷன் ஞாபகம் வச்சுக்கணும். delta G is equal to delta H minus T delta S. delta S வந்து பாசிட்டிவ் ஆகிடுதுன்னு சொன்னால் ரிமெம்பர் டெல்டா G வந்து நெகட்டிவாக இருந்ததுன்னு சொன்னால் அந்த ரியாக்ஷன் ஸ்பான்டேனியஸாக இருக்கும், பாசிட்டிவாக இருந்ததுன்னு சொன்னால் நான் ஸ்பான்டேனியஸாக இருக்கும், ஜீரோவாக இருந்ததுன்னு சொன்னால் ஈக்குவலிபிரியமாக இருக்கும். இதை நம்ம தெர்மோடைனமிக்ஸ் சாப்டர்லேயே பார்த்துட்டோம். ஸோ டெல்டா எஸ் வந்து பாசிட்டிவாக இதில் வந்ததுன்னு சொன்னால் டெல்டா ஹெச்சும் பாசிட்டிவாக இருக்குன்னு சொன்னால், ஸோ இந்த பாசிட்டிவ் ப்ளஸ் நெகட்டிவ் மல்டிப்ளை நம்ம பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் இந்த வேல்யூ நெகட்டிவ் ஆகிடும் உனக்கு. ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன, லோ டெம்பரேச்சரில் டெல்டா G வந்து பாசிட்டிவ் ஆகிடும், ரியாக்ஷன் வில் நாட் அக்கர். பிகாஸ் இந்த வேல்யூ கம்மியாக இருக்கும்போது இதுவும் கம்பைன் ஆகி நெகட்டிவாக வந்து இந்த வேல்யூ நெகட்டிவாக இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது டெல்டா ஹெச் வந்து +200 இருக்குது அப்படின்னு வச்சுட்டேன்னா இதோட வேல்யூ வந்து சப்போஸ் டெம்பரேச்சர் 20 டிகிரி இருக்குது, டெல்டா எஸ் வந்து 5 இருக்குது அப்படின்னு சொன்னால் 20 × 500 வந்துடும். ஸோ -100 வந்துன்னா ஓவரால் வேல்யூ பார்த்தோன்னா +100 வந்துடும். டெல்டா G பாசிட்டிவ் ஆகிடும், ரியாக்ஷன் வில் நாட் அக்கர். ரெண்டாவது கண்டிஷன் பார்த்தோன்னா
ஹை டெம்பரேச்சரில் இந்த வேல்யூ ஹை ஆகிடும் உனக்கு. ஹை ஆகிடுச்சுன்னா என்ன, ஒரு 160 to 180 டிகிரிலாம் இருக்குன்னு சொன்னால் இன்ட்டு 5 பண்ணால் ஜாஸ்தி ஆகிடும். அப்போ மைனஸ் வேல்யூ ஜாஸ்தி ஆகிடும், ப்ளஸ் வேல்யூ கம்மி ஆகிடும். ஸோ டெல்டா ஜி நெகட்டிவாக இருக்கும், அப்போது ஆல்கீன் உனக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ இது வந்து கண்டிஷன், இது ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தான் உனக்கு. இது ஜேஇக்கு வந்து உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது அதாவது இந்த ரியாக்ஷனில் 2 ப்ராடக்ட் ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த 2 ப்ராடக்டில் எந்த ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும் அப்படின்றது வந்து இட் இஸ் கண்ட்ரோல்டு பை டெம்பரேச்சர் அப்படின்ற பாயிண்ட்டை தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த மெக்கானிசமை குயிக்காக காப்பி பண்ணிக்கோ. நான் அதுக்கப்புறமா வில் இஸ் பிரைமரி கார்போகேட்டையான். Okay, so primary carbocation is less stable. It will get converted to secondary carbocation. ஸோ எப்படி கன்வெர்ட் ஆகும் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கவனமாக பார்த்துக்கோ. இது ஒரு நியூ டாபிக் தட் யூ ஆர் கோயிங் டு சி. ஓகே, ஸோ இந்த 2வது கார்பனில் இருக்கிற இந்த ஹைட்ரஜன் என்ன பண்ணணும்னா இந்த பாண்டில் இருக்கிற எலக்ட்ரானை எடுத்துட்டு H- அதாவது ஹைட்ரைடாக வந்துடும், வெளியில் வந்துடும். வெளில வரும்போது இந்த ஹைட்ரைடு வந்து இந்த கார்போகேட்டையான அட்டாக் பண்ணும். அந்த ப்ராசஸ்க்கு பேர் 1,2 ஹைட்ரைடு ஷிஃப்ட்னு பேர். இது 1, இது 2, 1,2 ஹைட்ரைடு ஷிஃப்ட்னு பேர். ஸோ இந்த ஹைட்ரைட் ஷிஃப்ட் ஆகும்போது இந்த ஹைட்ரஜன் இங்கே வந்துடும். ஸோ இந்த ஹைட்ரஜன் இங்கே வந்துடும். அப்போ என்ன ஆகும், இந்த பாண்டில் இருக்கிற எலக்ட்ரான் இந்த ஹைட்ரஜன் எடுத்துன்றதுனால இந்த கார்பன் வந்து கார்போகேட்டையானாக மாறிடும், கார்போகேட்டையான் டெவலப் ஆகிடும் இந்த இடத்துல. ஸோ இங்கே பார்த்தேன்னு சொன்னால் திஸ் இஸ் எ செகண்டரி கார்போகேட்டையான். ஒய் திஸ் இஸ் எ செகண்டரி கார்போகேட்டையான்? பிகாஸ் திஸ் கார்போகேட்டையான் இஸ் அட்டாச்டு டு 2 carbons. Therefore, this is a secondary carbocation. Secondary carbocation is more stable than the primary carbocation because of 5 alpha hydrogen and increased hyperconjugation இருக்கும். இதில் வந்து 2 alpha hydrogen தான் இருக்கும். அப்படின்னா என்ன, இந்த கார்போகேட்டையான் பக்கத்தில் இருக்கிற கார்பனில் 2 ஹைட்ரஜன் தான் இருக்குது. Therefore, it contains 2 alpha hydrogen. அதனால் அதில் hyperconjugation கம்மியாக இருக்கும். வேறஸ் இதில் பார்த்தீங்கன்னா இந்த கார்போகேட்டையானில் பார்த்தோன்னா இங்கே 3 ஹைட்ரஜன் இருக்குது, இங்கே 2 ஹைட்ரஜன் இருக்குது. Therefore, this carbocation is stabilized by 5 alpha hydrogen. Therefore, there will be increased hyperconjugation. So, அப்போ என்ன ஆகும், இந்த இடத்துல வந்து இந்த கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகிடுதா, அவ்வளோதான். ஸோ பிரைமரி கார்போகேட்டையான் செகண்டரி கார்போகேட்டையான கன்வெர்ட் ஆகிடுது. செகண்டரி வந்து டெர்ஷியரியாக கன்வெர்ட் ஆக முடியாது. ஏன்னா இதில் இருக்கிற ஹைட்ரைடு ஷிஃப்ட் ஆனாலும் மறுபடியும் செகண்டரி கார்போகேட்டையான் தான் ஃபார்ம் ஆகும். Therefore, this secondary carbocation வந்து இப்போ பேஸ் வந்து அட்டாக் பண்ணும். அதாவது இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் ஃபார்ம் ஆன HSO4- பேஸ் இருக்கு இல்லையா, அது வந்து இங்கே அட்டாக் பண்ணும். அட்டாக் பண்ணோன்னே என்ன ஆகும், அது இந்த பக்கத்தில் இருக்க இந்த ஹைட்ரஜனை அப்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம், இல்லை இந்த ஹைட்ரஜனை அப்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம். ரெண்டுமே அசிடிக் ஹைட்ரஜன் தான். ஸோ β1 இஸ் அசிடிக், β2 இஸ் ஆல்சோ அசிடிக். சப்போஸ் β1 அப்ஸ்ட்ராக்ட் ஆச்சு, இந்த புரோட்டான் அப்ஸ்ட்ராக்ட் ஆச்சுன்னு சொன்னால் என்ன ஆகும், இந்த இடத்துல வந்து இந்த H வெளில போயிடுச்சுன்னா இந்த கார்பனுக்கு மைனஸ் சார்ஜ் வந்துடும். ஸோ ப்ளஸ் மைனஸ் பக்கத்தில் இருந்ததுன்னா இங்கே டபுள் பாண்டு வந்துடும். இந்த காம்பவுண்டில் இங்கே டபுள் பாண்டு வந்துடும். ப்ளஸ் அந்த பேஸ் B- வந்து நான் இங்கே என்ன எழுதியிருக்கேன்னா B- இஸ் நத்திங் பட் HSO4-. B- இஸ் ஈக்குவல் டு HSO4- ஃபர்ஸ்ட் ரியாக்ஷனில் ஃபார்ம் ஆனது. ஓகே, அதே மாதிரி இப்போ β2ல இருக்கிற ஹைட்ரஜனை வந்து இது ரிமூவ் பண்ணிட்டுன்னு சொன்னால், β2ல எடுத்ததுன்னு சொன்னால் இங்கே இருக்கிற ஹைட்ரஜன் வெளில போயிடும், H+ வெளில போயிடும். அப்போ இந்த கார்பன் வில் டெவலப் நெகட்டிவ் சார்ஜ். ஸோ அப்போ ப்ளஸ் மைனஸ் பக்கத்தில் இருந்தால் இங்கே ஒரு பாண்டு ஃபார்ம் ஆகிடும், இந்த இடம் அப்படியே இருக்கும், இங்கே ஒரு பாண்டு ஃபார்ம். ஸோ β1ல் போச்சுன்னு சொன்னால் 1 பியூட்டின் நம்மளுக்கு கிடைக்கும். யூ கேன் see that this is 1 பியூட்டின். β2லேருந்து எடுத்ததுன்னு சொன்னால் யூ கேன் see that there is 2 பியூட்டின் உனக்கு கிடைக்கும். ஸோ 2 பியூட்டின் கிடைக்கும். 1 பியூட்டின் will be less stable than 2 பியூட்டின். ஏன் அது அப்படின்னா சிஸ்ட்ரான்ஸ் ஐசோமெரிசம் வச்சு நம்ம சொல்லுவோம். இப்போ உனக்கு இது வந்து ஸ்கூலில் உனக்கு இந்த மாதிரி ஒரு கொஷின் கேட்பாங்க, இந்த மாதிரி பியூட்டனால் ப்ளஸ் சல்ஃபியூரிக் ஆசிட்னோட ப்ராடக்ட் என்னன்னு கேட்பாங்க. அப்போ நீ வந்து 1 பியூட்டின் மட்டும் எழுதுனேன்னு சொன்னேன்னா அது இன்கம்ப்ளீட் ஆன்சர். அது ஸோ அதில் 2 பியூட்டின்னு நீ எழுதணும். ஏன்னா கார்போகேட்டையான் ரீஅரேஞ்ச்மெண்ட் நடக்கிறது இல்லையா, அதனால் 2 பியூட்டின் வில் பி த மேஜர் ப்ராடக்ட். இந்த ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஆல்கீன்ஸ் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னா, இந்த டபுள் பாண்டை சுற்றி எவ்வளோ ஹைட்ரஜன் இருக்குன்னு பார்க்கணும். ஸோ இந்த டபுள் பாண்டை சுற்றி இங்கே 2 ஹைட்ரஜன் தான் இருக்குது. ஸோ லெஸ் ஸ்டேபிள் வித் 2 alpha ஹைட்ரஜன் பை ஹைப்பர் கான்ஜுகேஷன். வேறஸ் இந்த டபுள் பாண்டை சுற்றி பார்த்தோன்னா இங்கே 3 இங்கே 3 6 ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்குது. 6 ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்கிறதுனால
this alkene will be more stabilized by hyperconjugation. Therefore, this will be the major product. The 2-butene will be the major product. So 2-butene la pathana 2-butene நம்ம இந்த மாதிரி எழுதலாம். C double bond C போட்டுட்டு இந்த பக்கம் H இந்த பக்கம் methyl group இந்த பக்கம் H இந்த பக்கம் methyl group இப்படி போட்டனா this will show cis trans isomerism. cis trans isomerism காட்டும். அதெல்லாம் trans isomer உனக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ இப்போ உனக்கு என்ட்ரன்ஸில் JEE கொஷின் என்ன கேட்பாங்க, இந்த ஈக்குவேஷன் கொடுத்துட்டு how many products are formed அப்படின்னு கேட்பாங்க. A2 B3 B4 D5 கேட்பாங்க. வரும் 1-butene ஒரு ப்ராடக்ட் வரும், cis-2-butene ஒரு ப்ராடக்ட் வரும், trans-2-butene ஒரு ப்ராடக்ட் வரும். இது வந்து cis trans isomerism காட்டுமா? காட்டாது. ஏன்னா இந்த கார்பனை அட்டாச் இருக்கிறது வந்து இது ரெண்டும் சேம் குரூப். H2 வந்து சேம் குரூப். நான் என்ன சொல்லியிருந்தேன், cis trans isomerismல டிஃப்ரெண்ட் குரூப் இருந்தால் தான் cis trans isomerism காட்டும்னு சொல்லியிருந்தேன். இது வந்து cis trans isomerism காட்டாது. That is, this will not show cis trans isomerism. This will not show cis trans isomerism. Why? Because carbon contains 2 hydrogen atoms. Okay, so அதனால அது காட்டாது. This will show cis trans isomerism. Therefore, you will have 3 products will be formed. Okay, that is 3-methyl 1-butanol sulfuric acid போட்டா என்ன ப்ராடக்ட் வரும்? That's a question. So first you try to answer the question. அதுக்கப்புறம் I will explain to you how the product is formed. Okay? How many products are formed in this reaction? A3, B4, D6. If 3 products are formed, then whether all 3 are showing cis trans isomerism, therefore you will get 6 products, or you are getting only 4 products, or you are getting only products. Maybe I will include one more option.